அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் மீண்டும் 5 பேர் கள்ளசாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் மதுராந்தகம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி 23 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்து 1 ஆண்டு மட்டுமே ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் கள்ளச்சாராயத்திற்கு ஒரு பெரும் மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நடந்திருப்பதாக தற்போது பாஜக சார்பில் இந்த அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் மீண்டும் 5 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கின்றார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, மரக்காணம், மதுராந்தகம் பகுதிகளில் கள்ளச்சாராயத்திற்கு 23 உயிர்களை பறிகொடுத்து 1 ஆண்டே ஆன நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெளிவாகி இருப்பதாக தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு 23 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த பொழுது கள்ளச்சாராய வியாபாரிகள் அமைச்சர் மஸ்தானுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த அண்ணாமலை தற்போது அதை நினைவுகூர்ந்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் அமைச்சர் மஸ்தான் நெருங்கிய தொடர்பில் இருந்த விவரம் கடந்த ஆண்டே தனக்கு தெரிய வந்ததாகவும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்துடைப்புக்காக அரசு நாடகமாடி மீண்டும் 3 உயிர்களை பறித்திருக்கக்கூடிய இந்த செயலுக்கு தன்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகம் முழுவதும் ஆறாக ஓடும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திறனில்லாமல் தொடர்ந்து உயிர்கள் இழப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறையின் அமைச்சர் இதற்கு முழு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மீண்டும் கள்ளச்சாராயம் வியாபாரிகளுடன் தொடர்பு இருப்பதாக அமைச்சர் மஸ்தான் மீது தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத துறையின் அமைச்சர் முத்துசாமி மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக தான் குற்றம் சுமத்தக்கூடிய அமைச்சர் மஸ்தான் இருவருமே உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தன்னுடைய பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.